மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக இதை செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செய்யறதுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். யார் வேணாலும் செய்யலாம் இதை. அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இது எண்ணெய், உப்பு, கடுகு, அதுதான் பேசிக் தேவை. இப்போ கத்திரிக்காய்க்குள்ளே காரத்தை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம். இல்லை சாம்பார் பொடி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க வரமிளகா பொடி, மல்லிப்பொடி, அது 2 ஜீரகப்பொடி, இது 3 சேர்த்து கூட பண்ணலாம். எனக்கு சாம்பார் பொடி டேஸ்ட்டு பிடிக்குன்றனால சாம்பார் பொடி 2 ஸ்பூனு. தேவையான அந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஏன்னா இது கத்திரிக்காய்க்கு ஒண்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 1/2 பிஞ்சு பெருங்காயம். இந்த பெருங்காயம் தான் இந்த கத்திரிக்காய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஸோ இது 3ஐயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா 4ஆ, அந்த கத்திரிக்காயை எடுத்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம், இது ஈஸியான மெத்தட் தான். அந்த பொடியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணணும். எல்லா கத்திரிக்காய்க்கும் ஸ்டஃப் பண்ணலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் பார்த்திங்களா, பொடி கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கத்திரிக்காய் தான் இல்லை, கம்மா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதில் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த க்ரீன் கலரில் உருண்டையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். ஸோ சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கனமான பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய், அந்த சட்டி காஞ்சதும் எண்ணெய் விடணும். அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது மட்டும்தான் எண்ணெய் விட போகிறோம். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் வேணும். ஸோ 4-5 ஸ்பூன் விடலாம், தாராளமாக விடலாம். இதை ஒரு கரண்டின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். நான் ஸ்பூனுங்கிறதுனால நான் 5 ஸ்பூன் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகை போட்டுடலாம். இந்த கடுகு பிளட்டை சுத்திகரிக்கும். அதனால தான் நம்ம எல்லா சமையலையும் யூஸ் பண்ணுறோம். 2 வெந்தயம் இவ்வளோதான் போடுறேன் பாருங்கள். ஏன்னா கசப்பு தன்மை, அந்த வாசனை வேணும் நமக்கு, ஆனால் கசப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதுக்காக 2 வெந்தயம் போட்டிருக்கேன். அது கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா கடுகு வெடித்தாதான் உடம்புக்கு நல்லது. அப்படியே பச்சையை சாப்பிட முடியாது. நல்லா பட்டப்பட்டான்னு வெடிக்கிறது பாருங்கள். இந்த சமயத்தில் கருவேப்பிலை போட்டோம். ஏன்னா கருவேப்பிலை முதல்லையே போட்டோம்னா ரொம்ப கரிஞ்சிருது. அதனால் இப்போ போட்டோம்னா அந்த க்ரீனும் இருக்கும், பொரிஞ்சும் இருக்கும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போடுறோம். ஒன்றா போடுங்க, அவசரமே இல்லை. ஏன்னா இந்த டிஷ் எப்படி இது வதங்கினதும் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த குழம்புக்கு கரைச்சி விடுறதுலாம். ஸோ இது நல்லா வதங்கணும். நல்லா திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் சேர்ந்து வதங்கி வெந்து போனோம்னா தான் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 minutes ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு நிமிஷத்துலேயே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நம்ம வதக்குவோம். இது வதங்குறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. ஏன்னா சில சமயம் இங்கே பாருங்கள், இங்கே ப்ரௌன் ஆகிடுச்சு, இங்கே இன்னும் ப்ளூவாகவே இருக்குது. ஸோ அதனால் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் தனித்தனியாக பிரியாது. இனிமேல் நீங்கள் இதில் குழம்பு வச்சா அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், முழுசாக. இப்போது இதில் நான் அந்த ஒரு எலுமிச்சை அளவுக்கு ஊற வச்ச புளிக்கரைசல் அப்படி தகன்னு இருக்கா. இதில் இப்போ குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி. காரம் நிறைய சாப்பிட்றீங்கன்னா காரம் போடுங்க, இல்லாட்டினா காரம் கம்மியாக போடுங்க. நான் 2.5 ஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி அந்த கத்திரிக்காயில் காரம் இருக்கும். அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு.
நம்ம கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இது குழம்புக்கான உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அது கொதிச்சு இன்னும் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வரைச்ச குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டேன். பெருங்காயத்தை கடைசி போடணும். கடைசி கொதிக்க தான் பெருங்காயம் போடணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா நல்லா தளதளன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அப்படியே அதை டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் கொதிக்கணும். 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. நான் சிம்லேயே தான் வச்சு கொதிக்க வச்சேன். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் துளியோண்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா கலந்து அது கொதிச்சதுமே இறக்கி வச்சோன்னா நமக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் பார்த்திங்களா முழுசாகவும் இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதை யார் வேணாலும் பண்ணலாம். 10 நிமிஷம்தான். இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சோன்னா கரெக்டாக 10 நிமிஷம்தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.